ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் என் கனவு கண்மணி. நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டிஷ் என்னென்னா, நான் வெஜிடேரியனோட டேஸ்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு வெஜிடேரியன் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வெஜிடேரியன்ஸ் எல்லாருமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடேரியன்ஸ் மட்டும் இல்லை, நான் வெஜிடேரியன்ஸும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்னென்னா, பன்னீர் 65 தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், பன்னீர் வாங்கியிருக்கேன். நான் 400 கிராம்ஸ் பன்னீர் வாங்கி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகாய் கொஞ்சம். அடுத்த பிளேட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். லெமன், ஒரு லெமன் ஜூஸ் நமக்கு தேவை, அதனால் லெமன் எடுத்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகாய் தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் நார்மல் குழம்பு கரைக்கிற மிளகாய் தூள், பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன்ஸ் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன்ஸ் ரைஸ் ஃப்ளவர். ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு. நம்மளோட இந்த எல்லா பவுடர் இன்க்ரீடியன்ஸையும் அந்த பவுலில் ஆட் பண்ணிவிடுங்க. ஒன்றாவே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் அதிலேயே போட்டுடலாம். அதுக்கு அடுத்தது கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், இல்லைனா உப்பெல்லாம் ஒரு இடத்துல நின்றுடுச்சுன்னு சொன்னால் நம்ம சாப்பிடும்போது உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன், ஒரு லெமனை ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துருங்க. நெக்ஸ்ட் லெமன் ஜூஸையும் இந்த மிளகாய் பொடி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட சேர்த்துக்கலாம். அடுத்தது லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவரும் ரைஸ் ஃப்ளவரும் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் ரெண்டையும் இதில் ஆட் பண்ணிடலாம் ஒன்றா. இந்த 2 மாவோட நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி செய்துக்கணும். அதுக்கு அடுத்தது நமக்கு தேவையான அளவு தண்ணி தெளிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்மளோட மிக்ஸ் ரெடி ஆயிடணும். இது மாதிரி ரெடியானதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் கியூப்ஸை அதோட ஆட் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்தது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மசாலா எல்லா கியூப்ஸோடவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி போட்டு எடுத்து வச்சிட போகிறோம். கரெக்டாக ஒரு 1 hour அதை அப்படியே விட்டுடுங்க. 1 hourக்கு அப்புறம் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது நம்ம மசாலா எல்லாம் பன்னீர் உள்ள நல்லா இறங்கியிருக்கும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ 1 hour பொறுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த 65 ஃப்ரை பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கலாம். நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ அவ்வளோ ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த பன்னீர் க்யூப்ஸ் போடும்போது பார்த்து போடுங்க, ஏன்னா நம்ம இதில் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, அது இருந்ததுன்னு சொன்னால் ஆயிலில் பட்டதும் வெடிக்கும். ஸோ போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இதை மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸை போட்டு எடுத்துடலாம். போட்டுட்டு லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப போட்டு கலக்கி விட்டுறக்கூடாது, அப்புறம் மசாலாலாம் பிரிஞ்சு போயிடும்.
இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு தான் வந்து அந்த மாதிரி ஒயிட்டாக தெரியும், பன்னீர் தெரிகிற மாதிரி இருக்கும். பட் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா நல்லாவே இருக்கும் அது. இதை நம்ம வந்து ஊற வைக்காமல் உடனே நம்ம மிக்ஸ் பண்ண உடனே நம்ம வறுத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பன்னீர் உள்ளே வந்து நம்மளோட அந்த மசாலாலாம் இறங்கியிருக்காது. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப சப்புன்னு டேஸ்ட் இருக்கா மாதிரி இருக்கும். ஒரு சில ஹோட்டல்ஸ்லலாம் நம்ம சாப்பிட்டோன்னா அதை மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது தான். மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க, நம்ம கேட்டதுக்கப்புறம் போட்டு கொடுத்துருவாங்க. இது மாதிரி நம்ம ஊற வச்சு எடுத்து ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அதோட டேஸ்ட் அந்த மசாலாவோட அந்த இதெல்லாம் வந்து அதுக்குள்ளே இறங்கியிருக்கும், பன்னீர் உள்ளே இறங்கியிருக்கும், நல்லாவே இருக்கும். வெளியில் கடிக்கும்போது பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து பன்னீர் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு பேட்சாக வந்து போட்டு எடுத்துடலாம். இப்போ நான் வெஜிடேரியன்ஸ் கூட பார்த்திங்கன்னா சில நாட்களில் நம்ம நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் இல்லையா, அந்த டைம் ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்கும். அதை மாதிரி டைமில் என்ன பண்ணலான்னா இதை மாதிரி நம்ம வெஜ்ஜிலேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு பேட்சாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ரொம்ப ஒரு ஈஸியான ஒர்க்குமே கூட. நம்ம ரெடி பண்ணி எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் பொறுத்து எடுத்து ஃப்ரை பண்ணிடலாம். ஈஸி ஒர்க் கூட இது நமக்கு. இப்போ நம்ம பன்னீர் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பன்னீர் ரெசிப்பியில் ஒரு ப்ரெசன்டேஷனுக்காகவோ இல்லை ஒரு அழகாக ஏதோ பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து பச்சை மிளகாவை 2ஆக கீறி போட்டுடணும். பூண்டு வந்து ஒரு 4 பூண்டு லைட்டாக தோலோடவே வாஷ் பண்ணிவிட்டு தட்டியிருக்கேன். அந்த பூண்டு இதெல்லாம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம பண்ணணும். இதுக்கடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் வந்து போட்டு எடுத்துடலாம். இது வந்து எதுக்குன்னா ஒரு ப்ரெசன்டேஷனுக்கும் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இந்த 3 ஐட்டமுமே வந்து ஃப்ரை பண்ணி இந்த ஃப்ரை ஆகுது இல்லையா, இப்போ வந்து நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். இதை வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். வெறுமனே கூட சாப்பிடலாம். இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம். நான் இப்போ இதை ஒரு குட்டி பிளேட்டில் சர்வ் பண்ணுறதுக்காக ஷிஃப்ட் பண்ண போகிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா லெமன், கேரட், ஆனியன், தக்காளி இதெல்லாம் வச்சு கொஞ்சம் டெக்கரேஷனும் பண்ணியிருக்கேன். இந்த எல்லா வெஜிடபிள்ஸும் நான் வச்சுருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா ராவாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியும் சாப்பிட்லாம், சமைக்காமல் சாப்பிடக்கூடிய காய்கறிகள். ஸோ அப்படியே அதை கடிச்சும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.